வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்களுக்கு தடை விதித்து அறிவிப்பு வெளியிட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. அனுராக் தாக்கூரின் பேச்சு அம்பேத்கரின் கருத்துக்களுக்கு எதிரானவை. செல்வ பெருந்தகை கண்டனம். மக்களவை தேர்தல் முடிவுகளிலிருந்து ஒன்றிய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. எம்பிக்கள் மத்தியில் சோனியா காந்தி பேச்சு. ஆயுள் மருத்துவ காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டியை திரும்ப பெறுக. நிதியமைச்சருக்கு கட்கரி கடிதம். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் தான் தொடங்கி வைக்கிறேன் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கொளத்தூர் எவர்வின் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் மற்றும் கல்வி உபகரணங்களுடன் கூடிய புத்தக பைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் பயன்பெறும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாகவும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொகுதிக்கு 10 திட்டங்களை செயல்படுத்துவதாக தெரிவித்தார். பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்களுக்கு தடை விதித்து அறிவிப்பு வெளியிட வேண்டும் என தீப்பெட்டி உற்பத்தி தொழில் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியுள்ளார். அதில் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் தீப்பெட்டி உற்பத்தி தொழில் முக்கிய தொழிலாக விளங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். சைனா பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு செப்டம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு தாங்கள் கடிதம் எழுதி வலியுறுத்தியதன் விளைவாக இந்த சைனா பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்களுக்கு ஒன்றிய அரசு தடை விதித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வெளிநாட்டு தீப்பெட்டி விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டதாக, அதற்காக தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் தங்களுக்கு மனமுவந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தற்போது சீனா பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் வடநாட்டு கம்பெனிகள் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து லைட்டர்களை தயாரித்து 8 முதல் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாகவும், இதனால் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர் என அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட ஜெய்கா கட்டிடத்தின் கட்டுமான பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான இளநிலை மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீடு கலந்தாய்வு நாடு முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்தில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதற்கட்ட கலந்தாய்வு தொடங்கும் என தெரிவித்தார். இன்றைக்கு மருத்துவ மாணவர்களின் சேர்க்கை பற்றிய விவரங்களையும் பத்திரிகை மற்றும் ஊடகங்களின் வாயிலாக மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2024-25ஆம் ஆண்டிற்கான மருத்துவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணைய வழியாக இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி வருகிற ஆகஸ்ட் 8ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.tnmedicalselection.org என்கின்ற இணையதளத்தின் மூலம் மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று காலை 10 மணிக்கு அந்த பதிவேற்றம் செய்யும் பணி என்பது ஏற்கனவே ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களின் வழியாக மாணவர்களுக்கு முழுமையாய் இந்த செய்தி சேர்க்கப்பட்டு அந்த வகையில் இந்த விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யும் பணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஆண்டு இளநிலை மருத்துவ மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் எனவும், வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க தமிழகத்திலிருந்து மருத்துவ குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என கூறியதற்கு மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கிண்டல் அடித்தது, பேசியிருப்பது அம்பேத்கரின் கருத்துக்களுக்கு எதிரானவையாகும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் உரையாற்றும் பொழுது ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என கூறியதற்கு சாதி என்னவென்று தெரியாதவர்கள் எல்லாம் சாதி கணக்கெடுப்பு பற்றி பேசலாமா என்று அவர் கிண்டல் அடித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் உரையாற்றும் பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை பற்றி பேசினால் சாதி தெரியாதவர்களெல்லாம் இதை பேசலாமா என்று கிண்டல் அடித்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வன்மையாக கண்டிக்கிறது. இதைவிட ஒரு ஆணவ போக்கு உச்சபட்சமாக பாஜக தலைவர்களுக்கு இருப்பது என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏற்கனவே இஸ்லாமிய சகோதரிகள் ஷாகின்பாத்தில் போராட்டம் செய்யும் பொழுது இதே அனுராக் தாக்கூர் அவர்கள் கடுமையான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த இடத்தை காலி செய்யவில்லை என்றால் அவர்களை அடக்கி ஒடுக்குவோம் என்று பேசியிருக்கிறார். கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் அனுராக் தாக்கூர். இப்பொழுது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாஜக தலைவர்கள் தேச தலைவர்கள் யாரையும் உள்வாங்குவதில்லை. தேச தலைவர்கள் என்னென்ன எழுதி வைத்திருக்கிறார்கள், என்னென்ன போதனைகளை இந்திய மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் வரலாறு தெரியாத அரைவேக்காடு அனுராக் தாக்கூர் இப்படி பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்கள் எண்ணம் நம் பக்கம்தான் உள்ளது, ஆனால் அதற்காக மனநிறைவு மற்றும் அதீத நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் சோனியா காந்தி அறிவுரை வழங்கியிருக்கிறார். முக்கிய சில மாநிலங்களில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய சோனியா காந்தி, மக்களின் எண்ணம் தற்போது நம் பக்கம்தான் உள்ளது. மக்களவை தேர்தலின் போது மக்களிடையே ஏற்படுத்தப்பட்ட நன்மதிப்பு மற்றும் உறுதித்தன்மையை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகளிலிருந்து மோடி அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை எனவும், மக்களை இன ரீதியாக பிரிப்பது மற்றும் மக்களிடையே அச்சம் மற்றும் வன்முறையை பரப்புவது போன்ற கொள்கைகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றும் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டியை திரும்ப பெறக் கோரி ஒன்றிய நிதியமைச்சருக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கடிதம் எழுதியுள்ளார். ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி எழுதியுள்ள கடிதத்தில், நாக்பூரை சேர்ந்த காப்பீட்டுத்துறை ஊழியர் சங்கத்தினர் தம்மை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளதாகவும், ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடுகள் சமூகத்தில் அடிப்படை தேவை என அந்த சங்கத்தினர் குறிப்பிட்டுள்ளதாக கட்கரி குறிப்பிட்டுள்ளார். மூத்த குடிமக்களின் நலன் கருதி காப்பீடுகள் மீதான ஜிஎஸ்டியை திரும்ப பெற பரிசீலிக்க வேண்டும் என்று நிதின் கட்கரி தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மை எனும் அபாயத்தை உணர்ந்த ஒரு நபர் தனது குடும்பத்திற்கு சில பாதுகாப்பை வழங்குவதற்காக எடுக்கும் காப்பீட்டுக்கான பிரீமியத்திற்கு வரி விதிக்க கூடாது என ஆயுள் காப்பீட்டு கழக ஊழியர் சங்கம் கருதுவதாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி எம்பியும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ முயற்சியால் உயிரிழந்த பெரியகோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலாவின் கணவர் முருகேசன் நாராயணசுவாமியின் உடல் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கத்தாரில் பணியாற்றி வந்த பெரியகோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலாவின் கணவர் முருகேசன் நாராயணசாமி உயிரிழந்ததை அடுத்து அவரது உடல் தற்போது தமிழ்நாடு வந்து சேர்ந்துள்ளது என மதிமுக முதன்மை செயலாளர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் குவைட் நாட்டை சேர்ந்த இந்திய வம்சாவளியினரான சமூக ஆர்வலர் மதி என்பவரின் உதவியால் சென்னையிலிருந்து முருகேசனின் உடல் சொந்த ஊருக்கு இலவச ஆம்புலன்ஸ் சேவை மூலம் கொண்டு செல்லப்பட்டது. அதற்காகவும் துரை வைகோ நன்றியை தெரிவித்துள்ளார். இதேபோல் குவைத் நாட்டில் இறந்த ஒருவரின் உடலை சொந்த ஊரான திருச்சிக்கும், இலங்கையில் இறந்த ஒருவரின் உடலை கொண்டுவர அந்நாட்டு மதிப்பில் 8 லட்சம் கேட்ட நிலையில் சொந்த ஊரான தஞ்சைக்கும் கொண்டுவர துரை வைகோ முயற்சி எடுத்து அவர்களின் உடல்களும் சொந்த ஊர்களுக்கு வந்து சேர்ந்தன.
இந்த ஒரு மாதத்தில் மட்டும் துரை வைகோ முயற்சியால் 3 தமிழர்களின் உடல்கள் தமிழகம் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கீழ்பவானி கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கீழ்பவானி கால்வாய் சீரமைப்பு பணிகளுக்கு விதித்த இடைக்கால தடையை நீக்க கோரி தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. கால்வாய் சீரமைப்பு பணிகள் 2 ஆண்டுகளில் முடிக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. கால்வாய் சீரமைப்பு பணிகளை 2026 டிசம்பர் மாத இறுதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் சீரமைப்பு பணிகளின் நிலை குறித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் குறுகிய காலத்திற்குள் 10 லட்சம் வருகையாளர்களை கடந்துள்ளது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இத்தனை குறுகிய காலத்திற்குள் 10 லட்சம் வாடிக்கையாளர்களை கடந்துள்ளது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அறிவிற் சிறந்த தமிழர் என உயர்ந்திட வேண்டும் என்ற எண்ணத்துடன் உருவாக்கிய இந்த மாபெரும் நூலகம் போல் அடுத்து திருச்சியிலும் கோவையிலும் நூலகங்கள் அமைய உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அறிவு தாகம் கொண்டோரது தாகத்தை தணித்து தமிழ்நாட்டில் வாழ்வோரது சிந்தனையையும் வாழ்வையும் இத்தகைய நூலகங்கள் வளப்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் பணிகளை தொடர்வோம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் வை. முத்துராஜா தந்தை பேராசிரியர் வைரக்கண்ணு மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், புதுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் வை. முத்துராஜா தந்தையரான ஓய்வு பெற்ற பேராசிரியர் வைரக்கண்ணு மறைந்த செய்தி அறிந்து வருந்தியதாக தெரிவித்துள்ளார். ஆளாக்கிய தந்தையை இழந்து வாடும் முத்துராஜா மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். கல்லணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் மூலம் டெல்டா மாவட்டங்களில் 7.95 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்ய வாய்ப்புள்ளது என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். தற்போது காவிரியில் வினாடிக்கு 1.25 லட்சம் கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் ஒவ்வொரு கால்வாயிலும் தண்ணீர் அதிகப்படுத்தி விடப்படும் என்றும் 1 வாரத்தில் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் சென்றடையும் என தெரிவித்தார். இந்த தண்ணீர் மூலம் நிகழ்குறுவை சாகுபடிக்கும் நிலத்தடி நீர் உயர்வதற்கும் ஏரி குளங்களை நிரப்புவதற்கும் பயன்படும் என தெரிவித்தார். மேலும் டெல்டா மாவட்டங்களில் 7.95 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்ய வாய்ப்புள்ளது என்றும் கடந்த ஆண்டை விட கூடுதலான பரப்பளவில் சாகுபடி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் தெரிவித்தார். கூடுதலாக கிடைக்க உள்ள தண்ணீரை தேவைப்படும் அனைத்து ஆறுகளுக்கும் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவிரி, பெண்ணாறு, கல்லணை கால்வாயில் கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கூடுதலாக கிடைக்க உள்ள தண்ணீரை தேவைக்கேற்ப அனைத்து ஆறுகளில் வழங்கப்படும். கல்லணை தளப்பில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காவிரி, வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய்களின் கடைமடை பகுதிகளுக்கு விரைந்து செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பருவமழைக்கு ஏற்ப நீர் பங்கீடு மாற்றியமைக்கப்படும் என விவசாய பெருங்குடி மக்களுக்கு அன்புடன் தெரிவிப்பதுடன் நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி நீர்வளத்துறை அலுவலருடன் நீர் பங்கீட்டினை ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது திறந்துவிடப்பட்ட விவசாயத்தினுடைய பரப்பளவு என்பது கிட்டத்தட்ட 3,09,966 ஹெக்டேர், கிட்ட 7,95,453 ஏக்கர் பரப்பளவுக்கு இந்த தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இப்போது 1.25 லட்சம் கன அடி வந்து கொண்டிருக்கிறது. எனவே அது திறந்து வரும். அந்த தண்ணீருக்கு ஏற்ப ஒவ்வொரு கால்வாயிலும் அதிகப்படுத்தி தண்ணீரை திறந்து விடப்படும். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் கூட்டமைப்பின் தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அமைப்பு சாரா ஆட்டோ தொழிலாளர் நல வாரியத்தின் உறுப்பினர் ஆர்.டி. பழனி துவங்கி வைத்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் உமாசங்கர், மணிமேகலை, தாமோதரன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தற்போது கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கி வரும் ஓய்வூதியம் ரூபாய் 1,200 5,000 உயர்த்தி வழங்க வேண்டும். நலவாரியத்தில் பதிவு பெற்றவர்கள் 60 வயதிற்கு மேல் இருந்தாலும் இயற்கை மரண உதவி தொகையை அவர்களின் குடும்பத்திற்கு வழங்க வேண்டும். நலவாரியத்திற்கு என தனி வங்கியை துவங்கி அதன் மூலம் பண பலன்களை தொழிலாளர்களுக்கு வழங்கவும், பண பயன் பெறும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் மூலம் குறுஞ்செய்திகளை அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். மேலும் 60 வயது பூர்த்தி அடைந்த தொழிலாளர்கள் விண்ணப்பிக்கும் தேதியிலிருந்து நிலுவைத் தொகையினை முழுமையாக வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்தது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
மாவட்டம் கோவில்பட்டி நகரில் எட்டயபுரம் சாலையில் தலைமை தபால் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள், தொழிலாளர்கள் தலைமை தபால் அலுவலகத்தினை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பதிவு தபால் அனுப்பும் பகுதியில் சமீப காலமாக அந்த பிரிவில் வட மாநிலத்தை சேர்ந்த ஊழியரை பணியில் ஈடுபடுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அந்த ஊழியருக்கு தமிழ், ஆங்கிலம் தெரியவில்லை. ஹிந்தி மட்டும் தெரிவதால் வழக்கறிஞர் பரத் என்பவர் பதிவு தபால் அனுப்ப சென்றபோது தமிழ், ஆங்கிலத்தில் இருந்தால் பதிவு தபால் அனுப்ப முடியாது, ஹிந்தியில் இருந்தால் மட்டுமே அனுப்ப முடியும், தனக்கு தமிழ், ஆங்கிலம் டைப் செய்ய தெரியாது என்று அலட்சியமாக கூறியுள்ளார். இதையடுத்து வழக்கறிஞர் பரத் மற்றும் 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பதிவு தபால் அனுப்ப முடியாமல் பரிதவித்துள்ளனர். இதையடுத்து அனைவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமின்றி இதுகுறித்து தலைமை தபால் அலுவலக அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளனர். தமிழ், ஆங்கிலம் தெரியாமல் ஹிந்தி தெரிந்தவரை மட்டும் பணியில் அமர்த்தியுள்ளதால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக கூறியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பரவத்தூர் இருளர் காலனி பகுதியை சேர்ந்த மணி ஐபேடில் உள்ள அவரது அப்பா, அம்மா இருவரையும் பார்த்துவிட்டு வெங்கப்பட்டு சமுதாய கூடம் அருகே வந்தபோது இருவர் வழிமறித்து கத்தியை காண்பித்து பணத்தை எடு என்று கூறி வண்டியில் இருந்த பையை எடுத்து பிரித்து பார்த்தபோது பணம் இல்லாததால் வண்டி எடுத்து சென்று விட்டனர் என சோளிங்கர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட வெங்கப்பட்டு பகுதியை சேர்ந்த ரஞ்சித், மதன் இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து பின்னர் இருவரையும் சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் அருகே உள்ள ராஜீவ்காந்தி நகரில் குறைந்த அளவிலான மின் சப்ளை காரணமாக இரவில் வீட்டு உபயோக பொருட்களான மின்விசிறி, டிவி உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் இயங்காததால் இரவில் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என பலமுறை இதுகுறித்து மின்துறைக்கு அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் இன்று மேலூரில் அமைந்துள்ள துணை மின் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் உதவி செயற் பொறியாளரிடம் இதுகுறித்து புகார் மனு அளித்தனர். பொதுமக்களுடன் கலந்து பேசிய அதிகாரிகள் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் புதிய மின்மாற்றி எனப்படும் டிரான்ஸ்பார்மர் அமைத்து பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தனர். அதன் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ராஜீவ்காந்தி நகர் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா ரொம்ப லோ வோல்டேஜ் இருக்கு. அதிகமான மக்கள் அங்க வசிக்கிறாங்க. வீடு பாத்தீங்கன்னா ஒரு 200 வீடு இருக்கும். மக்கள் பார்த்தா 1500 பேர் இருக்கும். இந்த பகுதியில ரொம்ப லோ வோல்டேஜா இருக்கு. நைட்டு பாத்தீங்கன்னா குழந்தைங்க எதுவுமே தூங்க முடியல, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நாங்கள் பல முறை நம்ம சுரேஷ் சார், ஏஐ சார்கிட்ட சொல்லியிருக்கோம். அவரும் சின்ன டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு 2 வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணார். இப்போ அது பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நாங்கள் பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டு இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாமே இங்கே வந்திருக்கோம். ஏஐ சார் வரக்கூடிய 5ஆம் தேதி எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி தரதா சொல்லியிருக்காரு. அப்படி நிவர்த்தி பண்ணி தரலன்னா இதை விட அதிகமான மக்களை திரட்டி நாங்கள் திருப்பி இபி ஆஃபீஸை சந்திச்சு தான் இருக்கிறோம். விரைவில் நடத்தி தரதுக்கோசம் ஏஐ காசுகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கே பந்தாரப்பள்ளி ஐயாசாமி வட்டம் பகுதியை சேர்ந்த மணி என்பவர் 6 ஆடுகள் வளர்த்து வருகிறார். இதனை அடுத்து நேற்று வழக்கம் போல் ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று 6 ஆடுகளையும் ஆட்டு கொட்டகையில் கட்டிவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த நிலையில் காலையில் வீட்டில் இருந்து அவர் ஆடுகளை அவிழ்த்துவிட சென்றுள்ளார். அப்போது 3 ஆடுகள் சிறுத்தை கடித்து அங்கேயே உயிரிழந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் இச்சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்து சிறுத்தை கடித்து உயிரிழந்து இருக்குமா என பெரும் அச்சத்தில் உள்ளனர். ஆற்காடு அருகே வேலையில் இருந்து நீக்கியதால் ஆத்திரமடைந்த சுனில் தனது நண்பர்களுடன் குடிபோதையில் முதலாளி சதீஷ்குமார் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டு ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆற்காடு நகர போலீசார் இறந்து கிடந்த சதீஷ்குமாரின் உடலை மீட்டு வேலூர் மாவட்டத்தில் உள்ள அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். குடிபோதையில் நண்பர்களுடன் தாக்குதல் நடத்தி கொலை செய்த 4 பேரை போலீசார் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி நகரின் மத்திய பகுதியில் 1923ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளி துவங்கப்பட்டு நூற்றாண்டை கடந்த நிலையில் பள்ளியின் நுழைவாயில் பகுதியில் இருந்த சிறிய அளவிலான வளைவு முன்னாள் மாணவரும் தென்காசி நகர்மன்ற தலைவருமான சாதிர் ஏற்பாட்டில் ரூபாய் 7 லட்சம் செலவில் புதிதாக நூற்றாண்டு வளைவு அமைக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற அதன் திறப்பு விழாவிற்கு தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் தலைமை வகித்தார். இதில் தென்காசி நகர்மன்ற தலைவரும் பள்ளியின் முன்னாள் மாணவருமான சாதிர் பங்கேற்று நூற்றாண்டு நுழைவு வளைவை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், பள்ளியின் ஆசிரியைகள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில நாட்களாக கனமழை பொழிவால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் சிற்றருவி, ஐந்தருவியில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்தனர். இந்த நிலையில் இன்று காலை முதல் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி மற்றும் பழைய குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து குறைந்ததை அடுத்து அங்கு குளிக்க தடை நீக்கப்பட்டு அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளான மதுரை, திண்டுக்கல் மற்றும் ராமநாதபுரம் பொறியியல் கல்லூரிகளின் 2022-2023 ஆண்டிற்கான பட்டம் வழங்கும் விழா மதுரை கீழக்குயில் குடியில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் 3 கல்லூரிகளையும் சார்ந்த 325 மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது. முன்னதாக தரவரிசையில் இடம் பிடித்த 14 மாணவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே ராஜகணபதி நகர், JJ நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இரவு பகல் பாராமல் டாஸ்மாக் கடை அருகே பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள நகராட்சி துவக்கப்பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் சமைத்த காலை உணவை சாப்பிடாமலும் பள்ளிக்கு வெளியில் பெற்றோர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வேலூர் அண்ணா கலை அரங்கம் அருகில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் டி.க. ராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட்டில் பாஜக அரசு தமிழகத்திற்கும் மற்ற இந்தியா கூட்டணி மாநிலங்களுக்கும் போதுமான நிதியை ஒதுக்கவில்லை. இதனை கண்டித்தும் தமிழகத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்ய கோரி மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் சிறுபான்மை பிரிவு தலைவர் வாகித் பாஷா மற்றும் SC/ST துறை மாநில செயலாளர் சித்தரஞ்சன் உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சியினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மீனம்பட்டியில் பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர்கள் சங்கத்தினர் பட்டாசு ஆலைகளில் ஆய்வு என்ற பெயரில் தொழிலாளர்களின் வேலையை அதிகாரிகள் பறிப்பதை கண்டித்தும் சரவெடி உற்பத்திக்கு அனுமதி வழங்க கோரியும் ஆலை மூடலால் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க கோரியும் ஆய்வில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதை கண்டித்தும் வேலை நிறுத்த தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட தொழில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன முழக்கங்களையும் கோஷங்களையும் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் திருவாடிப்பூர உற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முதல் நாளான நள்ளிரவு ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் 16 சக்கர சப்பரத்தில் எழுந்தருளிய பின் பக்தர்கள் சப்பரத்தை இழுத்து வந்தனர். திருவடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்திற்கு முன்னோட்டமாக இந்த 16 சக்கர சப்பரம் வீதி உலா நடைபெறுவது வழக்கமாகும். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச பொருளாதார சூழல், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கம் விலை நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 51,120 ரூபாய்க்கும், கிராமுக்கு 35 ரூபாய் உயர்ந்து 6,420 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 91 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 2,000 ரூபாய் அதிகரித்து 91,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனி கொல்லப்பட்டார். இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 39,258 அதிகரித்துள்ளது. இதுவரை 90,589 பேருக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹனி ஈரானில் கொல்லப்பட்டார். ஈரானின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மசூத் பெசேஷியன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தர இருந்த இஸ்மாயில் ஹனி டெஹ்ரானில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதில் இஸ்மாயில் ஹனி உட்பட பாதுகாவலர் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்களுக்கு தடை விதித்து அறிவிப்பு வெளியிட வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம். தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு.
அனுராக் தாக்கூரின் பேச்சு அம்பேத்கரின் கருத்துக்களுக்கு எதிரானவை, செல்வ பெருந்தகை கண்டனம். மக்களவை தேர்தல் முடிவுகளிலிருந்து ஒன்றிய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை, எம்பிக்கள் மத்தியில் சோனியா காந்தி பேச்சு. ஆயுள் மருத்துவ காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டியை திரும்ப பெறுக, நிதியமைச்சருக்கு கட்கரி கடிதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.